GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. Chennai Silks Aadi sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. So இன்னைக்கு நம்ம நிறைய பேச போறோம். Bring it on. Yes. நீங்க child artist-ஆவே you've been doing a lot of things. It's not like that. I did one film when I was a kid. அதுல ஒரு turn ஒன்னு இருக்கும். You turn and see. Yeah. I could see Tara turning in that. Really? I don't feel like a star. I feel like Nithya. எனக்கு இப்ப I am Nithya, no? Okay. I am not star for me. Till now I thought that, that other pursuit was more important. But now I've let me first become a good version of myself that Have you had heartbreaks or hurt in a romantic relationship? And every single time. I don't eat too much and all. Okay. One thing which I hear everywhere is that I'm a foodie, and I'm not at all like that. I enjoy. You give me something, I'll take one bite, but that one bite I will enjoy it. But adu puriyama, oh, so you're a foodie. No, it's I'm not at all particular. And I also know that நீங்க பரோட்டா அவ்வளவா சாப்பிடுற பர்சன் இல்ல. அந்த ஷார்ட்ல சாப்பிடுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். மீன் மண்டை கறி அது கொடுத்தாங்க தெரியுமா? அந்த மண்டையை அப்படியே எடுத்து உறிஞ்சு சாப்பிட்டுடுங்கன்னு சொன்னாங்க. I was like, aha. Positive things also come through a divine place. அதே மாதிரி these kind of negative things also come from a divine place actually. It's the same. But any point இப்போ உங்களுக்கு தோணுதா that you want a companion in life? இப்போ no, I have felt it. இப்போ what is your state of mind? ஒரு சிங்கிளா இல்ல together? Yeah. Hello. Hi. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். How are you? I'm good. Thank you so much. This conversation is something that I am looking forward to because ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருந்தது. காதலிக்க நேரமில்லை படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் டைம்லேயே I badly want to do a podcast with you. நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டேன், பட் அப்போ நடக்கலை. And I'm very happy that it is happening now. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாகவே எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பேச போகிறோம். Bring it on. Yes. I don't know, there's this thing that about you that whatever character you play, you just convince us. அது ஒரு ஹிப்பியான ஒரு லுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு வியர்ட் கேரக்டர், குவர்க்கியான கேரக்டர், இல்லை இப்போ தலைவன் தலைவியில் ரொம்ப ஒரு வீட்டில் இருக்கிற நம்ம ஒரு அக்கா, ஒரு பெரியம்மா மாதிரி ஒரு கேரக்டரோ, இல்லை சம்திங் கிரவுண்டடாக என்ன பண்ணாலும் யூ ஆர் ஏபிள் டு கன்வின்ஸ் அஸ், யூ ஆர் ஏபிள் டு மேக் அஸ் பிலீவ் தட் திஸ் இஸ் த கேரக்டர். இது எங்களுக்கு அவையாக போகவே இல்லை. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஷேட் ப்ளே பண்ணுறீங்க, ஒவ்வொரு ஸ்கின் கொள்ள போகிறீங்க. பட் ஹூ நித்யா ஆக்சுவலி இஸ், இது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் we are able to hear a lot of things about you. நம்ம ஸ்டேஜ்லேயே பாண்டராஜ் சார் சொல்லியிருந்தாங்க, வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித்னு சொன்னாங்க, ஆனால் ஷீ இஸ் ஒன் ஜெம் ஆஃப் அ பர்சன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அப்படின்றப்போ யூ ஜஸ்ட் டெல் மீ, ஹவு டு யூ வாண்ட் டு டிஃபைன் யுவர் செல்ஃப் இன் லைக் என்னோட கேரக்டர் இது தான், திஸ் இஸ் மீ அப்படின்னா எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? ஹவு டு யூ புட் நித்யா? Life is not a film, so ஒரு பர்சனோட கேரக்டர் அப்படி சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அ கேரக்டர், இட்ஸ் அ பர்சன், இட்ஸ் அ ஹோல். அது ஒரு ஃபுல் லைஃப்பில் அக்யூமுலேட் பண்ணுற நிறையா விஷயங்கள் ஒருத்தரில் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் டிஃபைன் அண்ட் ஆல் தட். தேர் இஸ் நோ சச் திங். பட் ஒன்று சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, தட் இஸ் மீ, தட்ஸ் இட். வாட் எவர் யூ சீ அண்ட் தட் இஸ் இட். யூஆர் வெரி, என்ன சொல்கிறது, ஒரு பப்ளியான கேரக்டர், ஒரு மாதிரி ஜாலியான ஒரு பர்சனாக இருக்கீங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் யூ ஜஸ்ட் லைட் அப் திஸ் பிளேஸ் வித் யுவர் எனர்ஜி அண்ட் ஆரா. அது ஒரு மாதிரி நாட் எவ்ரி ஒன் கேன் டூ தேட். ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது ஒரு ஹாப்பினஸ்லேருந்து வருது. ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் அ பப்ளி பர்சன். ஐம் ஆக்சுவலி குவைட் கொஞ்சம் grounded and intense kind of, but I'm happy, and அந்த happiness எப்பவுமே it brings a energy. So it is the inner feeling that is just reflecting out. Yes, yeah. Okay. இப்போ நிறைய இடங்களில் we've seen you talk about the fame and the things that is happening to you and whether you like it or not. அது ஒன்று இருக்குது. இப்போ இது as a personாக உங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட்டோ இல்லை ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கா, இல்லை இஸ் இட் ஜஸ்ட்
putting you in a little confused state or fame அப்படின்ற விஷயம்? நோ, இட்ஸ் ஆக்சுவலி அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். தட் இந்த ப்ரொஃபஷன் இல்லை இந்த ரூட் தான் எனக்கு கிளாரிட்டி கொடுக்குற ரூட் தான் இது. லைக் தட் இஸ் த பாத் ஆஃப் லைஃப். அந்த பாத்தில் தான் நான் வந்து க்ரோ ஆக முடியும். அதனால எனக்கு இந்த பாத்து தான் கொடுத்துருக்காங்க டு க்ரோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஸோ இதில் வர்ற எல்லா விஷயம் ஃபேம் எனிவே எனக்கு ஃபேம்ங்கிறது அவ்வளோ I've always seen it as a side character, but அது கூட வர நிறைய challenges எல்லாம், those are challenges which I have always felt அது என்ன வந்து grow பண்ண வைக்குது. It's making me become a happier person, better person. நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் திங்ஸ், ஒரு ஜேர்னி, பெரிய ஜேர்னி இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு. Have you ever felt இவ்வளோ நாள் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணிருக்கா? 100%. I do feel that. ஓகே. லைக் எப்போவுமே கவுண்ட் பண்ணுவேன். ஓகே, எங்கேருந்து கவுண்ட் பண்ணலாம்? 2010லேருந்து கவுண்ட் பண்ணலாம். ஓகே, 2010, 11, 12, 13, லைக் ஐ கவுண்ட் ஆல்வேஸ். லைக் 15 years ஆயிடுச்சா? Whoa, I can't believe it. Wow. Yeah, it does feel it's been a long journey. Yeah. எனக்கு வந்து உங்களோட நீங்கள் சைல்ட் ஆர்டிஸ்டாகவே you've been doing a lot of things அப்படின்ற No, அதுதான் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணுமா? Yeah, because I did one film. ஸோ என்னை வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது ஏதோ கண்டினியூஸாக நான் வந்து அப்பத்துலேருந்து பண்ண மாதிரி. இட்ஸ் நாட் லைக் தேட். I did one film when I was a kid. One. Just one. ஸோ அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட், அது ஒரு கண்டினியூஸ் இன்சிடென்ட்ல அப்போலேருந்து நீங்கள். ஸோ ஃப்ரம் தேர் இஃப் யூ கவுண்ட் யூ ஹவ் பின் ஹியர் ஃபார் 20 years, 30 years, நோ, இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, we've broken it now. ஓகே. பட் அந்த ஒரு வீடியோ நான் பார்த்தப்போ அதில் ஒரு டர்ன் ஒன்று இருக்கும். You turn and see. Yeah. I could see Tara turning in that. Really? பண்ணா the same, ஆனா the face, the features and everything, of course, yes. பட் அதே மாதிரி ஒரு லுக் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது பார்க்குறப்போ. ஓகே, கண்மணி தாரா மாதிரி தான் இருக்குது இதில் பார்க்குறக்கு. சேமா ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கறது குட்டியா. வாவ், சம்வேர் வந்து ஐ திங்க் யூஆர் மென்ட் டு பி ஹியர். அதனால தான் அந்த சின்ன வயசுல இருந்தது கூட அந்த காலிங் அப்பவே இருந்திருக்கு. மேபி நீங்க கண்டினியூ பண்ணியிருந்திருக்கணும். பட் யா, there's no doubt. இல்ல பா. ஓகே, அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்தது ஒரு இங்கிலீஷ் படம். Yeah. French crew. You had to go to London to shoot for it, இல்லையா? No, I shot first padam as a lead. I shot in London. That was Akashagopram. Okay, yes. Yeah, but this one it was shot in Karnataka. And I mean, it was an English film. It was French people, and so yeah, it was meant to happen. Okay, இப்போ எப்பவுமே நித்யா ஒரு ஆக்ட்ரஸா பார்க்குறப்போ ஐ திங்க் எல்லாரும் ஒரு செப்பரேட் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது கொடுக்குறாங்க. தட் யூஆர் ஏபிள் டு டூ திங்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இப்படி பண்ண முடியுமா அப்படின்ற நம்ம யோசிக்கிறப்போ அதை நித்யா பண்ணி காமிப்பாங்க. ரொம்ப அழகாக கன்வின்சிங்காக பண்ணுவாங்கன்றது ஒன்று இருக்குது. ஐ ஆல்சோ வண்டர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறப்போ அந்த கேரக்டருக்குள்ளே கனெக்ட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குது. திருப்பி அதுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி அடுத்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஹவு டஸ் திஸ் ப்ராசஸ் ஹேப்பன்? இப்போ லெட்ஸ் டேக் இந்த தலைவன் தலைவியில் அரசின்ற கேரக்டருக்குள்ளே அந்த கனெக்ட் ஆகிற விஷயம் எப்படி இருந்தது, அதுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறது எப்படி இருக்குது? ஏன் ப்ராசஸ் எப்படின்னா, அந்த கேரக்டர் மேலே வந்து ஒட்டிக்காது என் மேலே. லைக் இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் கெட் ஸ்டக். ஐ ஹேவ் டு தென் பீல் இட் ஆஃப். அது அந்த ப்ராசஸ் இல்லை எனக்கு. ஸோ ஐ நோ தட் சம் பீப்புள் have that process, but எனக்கு அந்த process இல்லை. My process is showing up, imbibing பேரரசி, என்ன சொல்கிறது, என்ன அது சொல்கிறது, உள்ள எடுத்துப்பீங்களா? imbibing, no? Okay, imbibing is understood. So அந்த கேரக்டர் I show up, அந்த கேரக்டரை நான் வந்து I take it inside. Imbibe, I become the character. அந்த மோமெண்ட்டில் அது அந்த ஒரு கேரக்டர் கண்லேருந்து பார்க்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். தென் இட்ஸ் டன். கட்னு சொல்லும்போது இட்ஸ் டன். ஸோ எனக்கு டிட்டாச்மெண்ட் ப்ராசஸ் பிகாஸ்
ஜென்ரலாக இன் மெனி மோஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் லைக் ஒரு ஜென்ரலாக ஒரு டிட்டாச்மெண்ட் எனக்கு என் பர்சனாலிட்டியிலே இருக்குது. ஸோ எனக்கு அது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அட்டாச் ஆகி அதுக்கப்புறம் கேரக்டர்லேருந்து டிட்டாச் ஆகிற ப்ராசஸ் எனக்கு இருக்குல்ல இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு easily there is no attachment for it to get detached. Yeah. Okay. It is only like attachment na emotional attachment illa sila romba kashtappattu velila varanonu illa. Yeah, but அந்த மோமெண்ட் அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது. அந்த மோமெண்ட்டில் அது ஒரு 100% ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் கமிட்மெண்ட்டும் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது மொமெண்ட் டு மொமெண்ட் மட்டும்தான். ஓகே, இப்போ இதில் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் ஒரு 100% இன்வால்வ்மெண்ட் இது போட்டு எஃபர்ட் போட்டு தான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு. இது I've seen a lot of interviews of yours where you say how in-depth you work for every character. அது இவ்வளோ அலைவாக வெளியில் தெரியுதுன்னா அதுக்கான உள்ள ஒர்க் அது இருக்குது. பட் இஃப் ஐ வாஸ் அ மேன் இந்த பிளேஸில் ஐ வுட் ஹவ் பீன் credited மோர் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க. ஸோ ஹாவ் யூ எவர் ஃபெல்ட் இந்த கிரெடிட் அப்படின்ற மேட்டரே வந்து நம்ம பண்ணுறதுக்கு தகுந்த ஒர்க்கான டெடிக்கேட்டடான அந்த ஒரு இது கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்திருக்கா? ஒன், அப்படி கிடைக்கலன்ற போது கூட ஹவு டிட் யூ கண்டினியூ டு டூ இட்? பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். மேபி ஒரு சின்ன பேட் ஆன் த பேக் இஸ் நெசசரி. விர் ஆல் ஹியூமன் பீயிங். அது மேபி கொடுத்துருந்துருக்கணுமோ, அப்போ இன்னும் வேகமாக ஓடி இருந்திருக்கலாமோ அப்படின்ற தாட் இருந்திருக்கா நித்யாக்கு? 100% இருந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஷார்ட் பண்ணா இல்லை ஈவன் டியூரிங் ஒர்க் இல்லை ஆஃப்டர்வர்ட்ஸ் தேர்ஸ் அ சைலன்ஸ் அபவுட் குட் ஒர்க். ஆனால் யூ ஹியர் நெகட்டிவிட்டி மட்டும் நிறையா கேட்போம். அது நிறையா இருக்கும். லைக் ஏதோ 90% அந்த நெகட்டிவிட்டி கேட்குறது வந்து இட் வில் பி மேட் அப், இட் வில் பி ராங். ஆனால் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பயங்கரமாக இதாகும். ஆனால் நல்லது வந்து அது சொல்லவே தேவையில்லையே, அவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை, விட்டுடுவாங்க. ஏன் சொல்ல தேவையில்லை? ஸோ எல்லார் பற்றியும் சொல்ல தேவையில்லைன்னா ஓகே, இவங்க பற்றி சொல்லுவாங்க, அதை இவங்க பற்றி சொல்ல தேவையில்லை, ஓகே. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் அது ஒரு என்ன சொல்கிறது, ஹியூமன் நேச்சர் நினைக்கிறேன். அந்த ஒரு த்ரூ மெனி இயர்ஸ் அந்த விமனை பற்றி அப்படி அவ்வளோ சொல்ல, ஐ திங்க் தே ஆர் ஹெசிடேட்டிங் ஆர் சம்திங், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஸோ இருந்திருக்கு. ஆனால் தேங்க்ஃபுல்லி ரொம்ப என் அட்டென்ஷன் ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஃபைனல் ப்ராடக்டில் இல்லை அந்த பாராட்டணும் என்னன்னு சொல்லி அதுக்காக நான் ஒர்க் பண்ணலை. ஸோ தேங்க்ஃபுல்லி ஐ திங்க் சம்வேர் ஐ சர்வைவ் அண்ட் ஐ செட் இட்ஸ் ஓகே எனிவே. அந்த ஜாய் ஆஃப் டூயிங் தட் கேரக்டர் அது மட்டும்தான் எனக்கு ஒரு ரிவார்ட் இருந்தது. ஸோ அந்த ரிவார்டு எனக்கு தேவையில்லை. பட் எஸ், அது அன்நேச்சுரல். ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு குவாலிட்டி இருந்தால் இந்த இருக்குன்னு சொல்கிறது இஸ் நேச்சுரல். இப்போ திஸ் இஸ் வெரி நைஸ் த வே யூ டோல்ட். இப்போது இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு கிரெடிட்டோ இல்லை அதுக்கான அந்த ஒரு ரெக்கக்னிஷனோ ஒரு பாயிண்டில் கிடைக்கிது, ஆனால் பெருசாக கிடைக்கிது. நேஷ்னல் அவார்டுன்னு ஒன்று வரப்போ ஹவ் இஸ் இட்? அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த நியூஸ் வந்தப்போ ஹவு டிட் யூ டேக் இட்? ஹவு டிட் யூ ப்ராசஸ் இட்? I'm glad you asked the question like that because அதுதான் that was the way I reacted to the national award. Because எப்போவுமே ஒரு கிரெடிட்டை கொஞ்சம் பிடிச்சி ஃபுல்லாக கொடுக்காம ஒரு பிடிச்சி வைக்கிற மாதிரி இருந்தது. நேஷ்னல் அவார்டு வந்தபோது எனக்கு அந்த ஒரு மாதிரி வேலிடேஷன் போதும், இந்த வேலிடேஷன் போதும் எனக்கு தான். எனக்கு குட்டி குட்டியாக கொடுக்காம எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மூட்டையில் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. ஹேவ் இட் அப்படி சொல்லி. எஸ், தட்ஸ் ரைட். ஐ டிட் ஃபீல் இட் லைக் தட். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, எங்கள் பாட்டி இறந்து போன 8 years of her, it was on the day she passed away. So எனக்கு I saw it as a blessing. Wow. Yeah. Okay. Like it's true, it does happen. Yeah. Okay. இப்போ நீங்கள் அந்த கனெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஹவு யூ வேல்யூ யுவர் ஃபேமிலி, ஹவு யூ வேல்யூ யுவர் எமோஷன்ஸ்ன்றது நிறைய இடங்களில் நீங்கள் பேசுகிறப்போ தெரிஞ்சிருக்கு. பாட்டி எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு?
ஆமாம், அம்மம்மா பற்றி நான் பேசினதில்லை பிஃபோர் திஸ். அம்மம்மா வாஸ் ஸோ அம்மம்மா தான் என்னை சின்ன வயசுனா எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 3 மாதம்தான் அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னை இந்த 3 மாதம் குழந்தைய தூக்கிட்டு அம்மம்மா கிட்ட தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னை பார்த்தது முழுசாக அம்மம்மா தான். அந்த ஃப்ரம் த 3 months old அந்த ஃபுல் டே டைம் நான் அவங்க கூட தான் இருந்தேன். ஸோ அவங்க when she passed away அப்போ தான் I realized it felt like as if my mother had passed away. I felt I lost my mother. பிகாஸ் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது என் கனெக்ஷன் அவங்கக்கிட்ட ஒரு அம்மாவோட கனெக்ஷன் தான் எனக்கு இருந்தது. ஷீ டுக் கேர் ஆஃப் மீ, ஷீ ப்ரொடெக்டட் மீ. அண்ட் என்ன இருந்தாலும் அவங்க நான் நல்லா இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க. நிறைய பேர் வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் they didn't want me to do well because I was very different from everybody, and if I did well it means that they failed. They wanted to be, I was, by just being, I was proving them wrong. So I was being like really shot down a lot during childhood. Like, you're wrong, you're not doing you're doing this wrong and you're not proper. Do what நம்ம சொல்றது பண்ணு, நம்ம பண்றத பண்ணு. இல்லை எனக்கு அது பண்ண முடியலன்னா like this girl is horrible. She's a rebel அப்படின்ற மாதிரி இருந்தது. It's not a rebel. I was never a rebel. But just நான் இருக்கிறதே it was very different from everyone else. Okay. Everyone was a group, I was separate. So in a way I felt that like not everybody I met in childhood wanted me to excel. But அம்மம்மா even though என்ன நான் பண்றது ஒண்ணுமே she didn't accept or understand. Like for example கல்யாணம் பண்ணலன்னு அவங்க ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. I didn't get married, so she didn't understand my choices. Yeah. Anna, I knew that she wanted me to be happy. She cared about me. She truly cared about me, yeah. So the person who loved you the most, so அவங்களோட பிளெஸிங்ஸ்ல இந்த நேஷனல் அவார்டு அப்படின்னு நினைக்கிறப்போ இட் இஸ் வெரி இமோஷனல் அண்ட் கேம் ஆன் தட் டே. அந்த நாள் வந்தப்போ ஐ வாஸ் லைக் there are some things அது இட்ஸ் பியாண்ட் அஸ். அண்ட் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சிடும், and felt like she was saying okay, here we'll give you validation from a different place. எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாட்டி பற்றி சொன்னீங்க. அப்பா அம்மாலாம் எப்படி? ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க சில இடத்துல. அதை நான் கேட்குறப்போ வா நல்லா இருக்கே இது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ லுக்கிங் பேக், வாட் டு யூ திங்க் ஆர் ஹவு டு யூ திங்க் யுவர் பேரண்ட்ஸ் வுட் ஃபீல் சீயிங் யூ திஸ் வே ஆஸ் அ ஸ்டார், ஆஸ் அ பர்சன் பீயிங் செலிப்ரேட்டட் பை அ லாட் ஆஃப் பீப்புள்? அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது? ஏதாவது சொல்லுவாங்களா? உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்களா? ஷேர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்களா, ஓ சார் உங்கள் மக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கா, அவ்வளோ மாதிரி யாரும் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ தே வெரி ப்ரவுட் ஆஃப் தேட், தே ஃபீல் வெரி ப்ரவுட். அண்ட் எங்கள் அம்மா சின்னதுலேருந்து அவங்களுக்கு ஒரு டான்ஸர் ஆகணும்னு எல்லாம் எங்கள் அம்மா இருந்தாங்க. அவங்கள அலோவ் பண்ணல. ஸோ ஐ திங்க் இன் அ வே லைக் அவங்க நான் இதெல்லாம் பண்ணும்போது she enjoys it and she likes it. And it's good that you've got a support அப்பா அம்மா கிட்ட இருந்து to come this way. உங்களோட ட்ரீம்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்றப்ப ஐ திங்க் தட்ஸ் அ பிளெஸிங் for you. அவங்க எப்போவுமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. எதுவுமே நீ இப்படி பண்ணக்கூடாதுங்கிற விஷயமே நான் கேட்கல எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து. ஐ ஹவ் நெவர் ஹர்ட் that this is you cannot do this was never an option. Like இது ஒரு இதே இல்லை, இது நீ பண்ணால் நம்ம இப்படி அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் ஒரு பியூட்டிஃபுல் திங் அபவுட் போத் ஆஃப் தெம் வாஸ் அவங்க 2 பேரும் ரொம்ப ஓப்பனாக இருந்தாங்க. ஸோ என் ஒப்பீனியன் நான் சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தால் சும்மா இருப்பாங்க. ஓகே, லைக்
they also have like my mom also wants me to do certain things. இப்படி நீ பண்ணா நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு எல்லாம் இருக்கு. ஆனால் they don't give like trouble me for it. You know, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல நல்லா சொல்லுவாங்க. ஒரு அம்மா அப்பா எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் if I have an opinion, அது வந்து they won't refute that opinion. Okay. So அந்த freedom is the biggest gift that my parents gave me. Beautiful. Yeah. இப்போ நீங்கள் இந்த கல்யாணம்ன்ற மேட்டர் பற்றி சொன்னால நான் கேட்குறேன். I saw in another place where you mentioned ரொம்ப சின்ன வயசில் அப்பா கிட்ட போய் நான் ஒரு டாக் வேணும்னு கேட்டேன். அப்போ என் அப்பா வந்து சொன்னாங்க, நான் ரிட்டையர் ஆகிறப்போ I will get you a dog. And then you were like, நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ I will be 35. By that time I would have got married and have 2 children அப்படின்னு அந்த குட்டி நித்யா சொல்லியிருக்காங்க. Now it is like your இவ்வளோ இயர்ஸ் தாண்டி வந்தாச்சு. Do you have the same perception about marriage or no? Absolutely not. And what do you think about these roles and tags of I am so happy. அதை பற்றி இப்போ யோசிக்கும் போது gives me so much joy. நான் இப்போ எங்கே இருக்கேன் இந்த டைமில், இந்த மூமெண்ட்டில் நான் எங்கே இருக்கேன், யூனோ லைக் தாட் ப்ராசஸ் எங்கே இருக்குங்கிறது யோசிச்சா அவ்வளோ எனக்கு ஜாய்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த யூனோ என்ன சொல்கிறது, செட் விஷயங்கள் சிலது இருக்குல்ல, அதெல்லாம் பிரேக் ஆகி ஓப்பன் ஆகிருக்குல்ல. டுடே எல்லாமே the whole life is an open path. இல்லை எந்த டைரெக்ஷனில் வேணும்னா I can think or go. நம்ம இது சொல்லும்போது தட் மீன்ஸ் தட் ஆஸ் அ யங் கிட் அது அவ்வளோ கிளியராக செட்டாக இருந்தது தட் இந்த ஏஜில் இதுதான் நடக்கும்னு. யூனோ தட் விச் இஸ் நாட் ட்ரூ. யா. So what do you think about these tags and roles of ஒரு spouse or a relationship or a companion, soulmate? Everything is great. I mean it's wonderful. ஆனால் அது எந்த ரீசனில் நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க அது மட்டும்தான் யோசிக்கணும். யூனோ why am I with this person, அந்த ரீசனிங் மட்டும்தான் it shifts from whether this is good or this is bad. அதே the marriage itself or relationship itself is not good or bad or anything. It just is what it is. It is simply what it is. It can be good, it can be very bad for some people. Irklanla, it can be anything. So what is the reasoning we are going? And set society இது இருக்குல்ல boxes and rules, அது வந்து கிடையாது. It's something which doesn't exist. கிரியேட் பண்ணி சொல்கிறது தான் இப்படி இருக்கணும், இல்லை இதுதான் நடக்கணும், இந்த டைமில் இப்படி இருக்கணும். அதுக்கெல்லாம் ஆக்சுவலாக ஒரு ரீசன் இருக்குது. why there is a age for certain things. அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்கள். why they wanted us to get married at a certain time, why ஒரு குழந்தைங்க at a certain time, there was a practical reason for it. But nothing beyond that. அது ஒரு moral reason இல்லை, practical reasons. You're not a bad person if you don't do it. But now it is, இது பண்ணலன்னா you're like horrible kid. No, that is not correct. But now it has come to a point that ஐயோ 26 வயசில் நீ கல்யாணம் பண்ணலையான்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் as you said, ப்ராக்டிகலிட்டியை தாண்டி அது இப்போ ஒரு வேறொரு சொசைட்டல் ப்ரெஷராக நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ், அதுதான் இட்ஸ் நாட் ஹெல்த்தி. சொசைட்டி வைஸ் தட் ப்ரெஷர் இஸ் நாட் ஹெல்த்தி. ஓகே, இப்போ நீங்கள் பேசினப்போ யூ மென்ஷன்ட் தட் சின்ன வயசுல இருந்தே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்ககிட்ட சொன்னேன் நித்யா அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. அண்ட் யூ ஆல்சோ மென்ஷன் நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் யோசிச்சாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கேன், பீப்புள் டிட் நாட் அக்செப்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. சம்வேர் ஐ வாஸ் ஏபிள் டு சி வி யூ லைக் லோன்லி ஆர் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணீங்களா சின்ன வயசில் இருக்கிறப்போ? பிகாஸ் யூ ஆர் அ சிங்கிள் சைல்டு ஆல்சோ. டிட் யூ ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ் பேக் தென் அண்ட் வாஸ் இட் அ வெரி ஹாப்பி சைல்ட்ஹுட் ஃபார் யூ? Well, I was a very solitary person for sure. அது இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாலும் எப்போவுமே ஒன் ஃப்ரெண்ட் தான். லைக் இட்ஸ் லைக் ஐ கனெக்ட் பண்ணுறது ஒரு பர்சன் கூட தான். அவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. லைக் மீ அண்ட் தட் ஒன் ஃப்ரெண்ட். அதுதான் எப்போவுமே
இருந்தது. இட் வாஸ் ஐ வாஸ் நெவர் அ குரூப் பர்சன் சம்ஹவ். எனக்கு அது பிடிக்கும். ஈவன் காலேஜில் போனப்போ ஐ டிசைடட் ஐம் நாட் கோயிங் டு டூ திஸ். ஐ வாண்ட் டு பீன் ஒரு பெரிய குரூப்பில் நான் இருக்கணும், கேங்கில் இருக்கணும்னெல்லாம் ஐ யூஸ் டு ஃபீல். பட் சம்ஹவ் அது ஏன் லைஃப் அப்படி இருக்கல. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் அ டிஃப்ரெண்ட், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் ஏன் நம்ம லைஃப்பில் சிலது வருது, வராமல் இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும். பட் என் லைஃப்பில் அப்படி இல்லை. ஐ நெவர் ஹேட் அ பிக் லாட் ஆஃப் பீப்புள் அக்வைண்டன்ஸ், பெரிய ஒரு குரூப் பயங்கரமாக பார்ட்டி பண்ணுறது அது இதெல்லாம் இருக்கல. இட் வாஸ் ஆல்வேஸ் ஒன் பர்சன். நான் கனெக்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்னா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ஒரு பர்சன் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி சார்ட் ஆஃப் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐ யூஸ் டு டாக் டு லைக் கான்வர்சேஷன்ஸ் வித் myself, with God. இதெல்லாம் it used to always happen because of that sort of solitary nature of mine. இப்போ ஐ கெட் த பாயிண்ட். இப்போ நிறைய பேர் இல்லாமல் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறப்போ இப்போ நான் சொல்லுவாங்க ஹேவிங் மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் who are not genuine, அதை தாண்டி ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட் இருந்தாலும் தட் இஸ் இட் ஸ்பீக்ஸ் மோர் வால்யூம் அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு ஃப்ரெண்ட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு சரியாக ரெசிப்ரோகேட் பண்ணலையோ, இல்லை மேபி சேம் லைன்ஸில் இல்லை, ஆர் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ இட் வுட் ஹர்ட் வால்யூம்ஸ் டு யூ பிகாஸ் தே ஆர் தி ஒன்லி ஒன் வி ஹேவ் ரைட் நவ். நம்ம போயிட்டு வேறு எதுக்கும் போக முடியாது அப்படின்றப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கா? There cannot not be such situation. Yes, I get it. It has to happen. எல்லாருக்கும் லைஃப்பில் அது வரணும். எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லேருந்து வருது, இன்னொருத்தருக்கு வேற ஒரு பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அங்கேருந்தும் வரும். எது அந்த அந்த ஒரு அந்த பெயின் இருக்கு, பெயின் வரணும்னா அது வரும். இன் விச் எவர் வே இட் வில் கம். So how do you deal with it then? You mean then or now? How has it changed the way of dealing with pain? Oh, a big way. When I was young, obviously I don't know, like adu just pain da, so a lot of crying. One blessing that I had is na நேச்சுரலாக இருந்தேன். ஸோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். ஸோ ஐ யூஸ் டு க்ரை அ லாட் அண்ட் அந்த பெயின் ஆஸ் யூ எக்ஸ்ப்ரெஸ், ஒரு பெயினை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அதோட அந்த சார்ஜ் போயிடும். அதை உள்ளே வச்சாதான் இட் பிகம்ஸ் அ unhealthy thing. So I used to express very easily and quickly, and again சாலிட்ரியாக இருக்கிறதுனால இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்குது எனக்கு. நோ ஒன் இஸ் அரவுண்ட் மீ ஆல் த டைம். நான் ரூமில் இருக்கும்போது ஐ கேன் எக்ஸ்ப்ரெஸ், ஐ கேன் க்ரை, ஐ கேன் திங்க் அபவுட் இட், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ தட் எக்ஸ்ப்ரெஷன் சேவ்ட் மீ, இட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கும் அப்படி தான். ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் கூட மெச்சூராக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போது I understand why challenges ஏன் நம்ம லைஃப்பில் வருது. From a spiritual perspective, I understand that, oh, okay, I'm supposed to இதனால ஏதோ நான் கற்றுக்கிறதுக்கு இருக்குங்கிற மாதிரி. சம்டைம்ஸ் நம்ம பார்க்குறது, நம்ம ஒரு எனிமீஸாக நம்ம பார்ப்போம். இவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க, ஸோ particularly இந்த பர்சனை பார்த்தா பிடிக்காது. I don't like this person did this to me. But the truth is, I feel through all these people, இப்போ நான் சொன்னேன்ல, nice positive things also come through a divine place. அதே மாதிரி these kind of negative things also come from a divine place. Actually it's the same. அது வர்றது நம்மளுக்கு ஒரு டீச்சர் மாதிரி அது வருது. saying, okay, see, this is here to teach you something. So அந்த மாதிரி my perspective has changed to look at things that way. And I don't personally, I don't hate anyone. Even the people who hurt me, I don't feel any hate for anyone. I never felt it. Okay. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் பற்றி நிறைய பேசுனீங்க. were you a spiritual person like சின்ன வயசுல இருந்தே? ஆமாவா? Yeah, I think so. Okay. சின்ன வயசுல இருந்தே அம்மா. So always one thought, like ஏன்னா எங்கள் வீட்டில் நம்ம ரிலீஜியஸ் இல்லை, எங்கள் வீட்டில் ரிலீஜன் பற்றி இல்லை, காஸ்ட்டை பற்றி இந்த மாதிரியெல்லாம் பேசினதே இல்லை. ஸோ மேனோங்கிற
வார்த்தை வந்து நான் ஃபிலிம்க்கு வந்ததுக்கப்புறம் தான் மேனோன்னு வருது. இல்லைன்னா எங்கள் பேர்லலாம் மேனோனே இல்லை. என் பேர் மேனோன் இப்போ அப்படி சொன்னால் வந்து லைக் சம் பீப்புள் கெட் வெரி அப்செட். பட் காஸ்ட் வைஸ் am I a மேனோன்? எஸ். பட் அந்த பேரில் அது இல்லை. எங்கள் அப்பாலாம் பேர்லலாம் அந்த மாதிரி காஸ்டெல்லாம் போடுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த விஷயங்கள் லைக் யூனோ ரிலீஜன் இல்லை காட் இதெல்லாம் பேசினதே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உள்ளேருந்து ஒரு அந்த உணர்வு இப்படி வருதுன்னா இட் ஹேஸ் டு பி சம்திங் யூனோ. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஐ யூஸ் டு சம்டைம்ஸ் ஃபீல் சர்டன் திங்ஸ். ஐ யூஸ் டு see beauty in small things. I used to see like signs here and there. Okay. And the mari, I used to always think about what more than this, like என்ன இதெல்லாம் இதுக்கு பின்னா ஏன் இப்படி நடக்குது, that thought சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. Okay, so on the divine guidance, I think from childhood somewhere it was with you. Okay. இப்போ நிறைய உங்ககிட்ட இப்படி பேசினதுல ரொம்ப சிம்பிளாக இருக்குது உங்களோட லைஃப். சின்ன விஷயங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க as you said, அண்ட் ரொம்ப கிளியரான ஒரு மைண்டாக இருக்குது. இது எனக்கு பிடிக்கும், இது வேணும், இது வேண்டாம், எஸ் நோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு நாள் நித்யா மேனனோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்? லைக் ஹவு இஸ் யோர் டே? வாட் டு யூ ஜென்ரலி டூ? ஒரு காலைல எழுந்துக்கிறீங்க, படம் ஷூட்டிங் எதுவுமே இல்லை, தனியாக இருக்கீங்க, யாரும் கூட இல்லை, you're at home, what do you do? I don't do anything. I just, it's more ஒரு பீயிங்னு சொல்லலாம். ஓகே. ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன். இது பண்ணணும் அது பண்ணணும், எனக்கு அந்த நேச்சுரலாக அந்த இன்க்ளினேஷனே இல்லை. ஆக்டிவிட்டி பேஸ்டாக நம்ம திங்க் பண்ணுறது, இன்னைக்கு இப்போ என்ன பண்ணணும், இது பண்ணணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் இல்லை. You can sit idle at home without doing anything, is it? Yes. Oh. Yes, I can. For months. I think that's அது எப்படி எனக்கு தெரியல. பிகாஸ் என்னால் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் பிகாஸ் அது ஐடில் இல்லை. ஆக்சுவலாக நிஜமாக சொல்லணுன்னா ஐ எம் நாட் ஐடில். அந்த மூமெண்ட்டில் நிறையா நம்ம நிஜமாக சைலண்ட்டாக நம்ம இருக்கும்போது தான் த ரியல் உள்ளேருந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வரும். ஸோ என்ன சொல்கிறது, தபஸ்யான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரணும்னா போய் ஒரு இடத்துல உட்காந்து சைலன்ஸில் தானே உட்காந்து, அதனால தானே மவுண்டனுக்கு போகிறது, ஃபாரஸ்ட்குள்ளே போகுது, பிகாஸ் ஆஃப் சைலன்ஸ், சாலிட்ரி. அது இட்ஸ் ரிக்வயர்ட். அந்த நம்ம அந்த டைம் எடுக்கலைன்னா டு பி சாலிட்ரி அண்ட் இன் சைலன்ஸ், அந்த பர்சியூட் இருக்காது. ஐம் நாட் சேயிங் எவ்ரிபடி நீட்ஸ், பட் ஐ ஹாவ் தட் பர்சியூட். எனக்கு மை பர்சியூட் இஸ் ஆல்வேஸ் பின் ஸ்பிரிச்சுவல். இட்ஸ் நெவர் பின் மெட்டீரியலிஸ்டிக் பர்சியூட் எனக்கு இருக்கல. ஸோ சின்ஸ் தட் இஸ் மை பர்சியூட், அந்த டைம் அண்ட் டைம் அகேன் ஒரு சைலன்ஸில் இருக்கிறது, அந்த சாலிட்ரியாக இருக்கிறது, இட்ஸ் நாட் ஐடில் அட் ஆல் ஃபார் மீ. There's something happening within. Yes. Okay. Things are coming up, I'm processing that, and yeah. ஓகே. இப்போ அதை தாண்டி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டிரெக்டர்ஸ் கிட்ட பேசுகிறப்போ தே கீப் டூயிங் சர்டன் திங்ஸ் ஃபார் அப்டேஷன், பர்சனல் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ப்ரொஃபஷ்னல் வைஸாக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுவீங்க? படம் பார்க்குறதா? ஸோ நான் ரியலைஸ் பண்ணது என் ப்ரொஃபஷன் இல்லை நான் பண்ணுற ஒர்க் வந்து அவ்வளோ அகடமிக்காக நான் பண்ணல. அந்த என் ப்ராசஸ்ஸே அகடமிக்காக இல்லாத ஒரு ப்ராசஸ். இப்போது நீங்கள் ஒரு வேறு யாராவது ஒரு டைரக்டர் இல்லை ஆக்டர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆக்டிங் பற்றி அந்த ஒர்க்கை பற்றி நீங்கள் பேசும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி அவங்க சொல்லுவாங்க, லைக் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க, இல்லை அவங்க என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்னு. எனக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது, பிகாஸ் என் ப்ராசஸே அது இல்லை. அது வந்து அதை பற்றி யோசனை இல்லை, அதை பற்றி தாட் இல்லை, அதை பற்றி பிளான் பண்ணதில்லை, அதை படித்ததில்லை இல்லையா. ஐ எம் நாட் குவாலிஃபைட் ஆர் சம்திங் இல்லையா ஆஸ் அன் ஆக்ட்ரஸ், ஆர் ஐ எம் நாட் டன் எனி கோர்ஸ் ஆர் சம்திங். ஸோ என் ப்ராசஸே அது இல்லை. ஸோ
என் ப்ராசஸ் இதுதான். ப்ராசஸ் எனக்கு என்னன்னா, என்ன ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நான் வந்து ஐ நீட் டு கீப் க்ரோயிங். அப்படி நான் க்ரோ ஆகும்போது தான் சினிமாவில் அந்த அந்த என் ஒர்க்கும் இவால்வ் ஆகிட்டே வரும். ஓகே. ஆஸ் டீப் ஆஸ் ஐ கோ, தட் மச் ஐ கேன் பி இம்பேக்ட்ஃபுல் ஆன் ஸ்க்ரீன். ஓகே ஓகே, மேக்ஸ் மோர் சென்ஸ் நவ். ஸோ இன் அ வே இந்த ஒர்க் நம்ம என்ன சொல்கிறோமோ, ஒரு this few months of being alone, why I said it's not idle is because it's so precious. Yes. Aduthaan it is necessary to be more and more impactful as through my work. அது இப்போ நான் என்ன ஒர்க்காக இருந்தாலும் அது அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்லி பிகாஸ் ஆக்டிங் இஸ் my face, my my eyes, my body, அதுதான் என் ஒர்க்கே. This body is my work, right? So it makes more of an impact. Who I am makes an impact. So adu en process konjam it's different. Everyone's process is different. So when you say prepare or something, preparation எனக்கு அது இல்லை. preparation internal it's more preparation. of an internal, yeah. Okay. இப்போ பேசுகிறப்போ my body, my eyes and everything is my work அப்படின்னு சொன்னீங்கல்ல, how do you take care of yourself? உங்களை எவ்வளோ இதாக பார்த்துப்பீங்க? ரொம்ப 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 எனக்கு ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் வந்து என் ஹெல்த்து தான். ஸோ ஹெல்த்துக்கு இருக்கிறது நான் பண்ணுவேன். ஹெல்த்துங்கிறது ஃபிட்னஸ் இல்லை. ஹெல்த் வேறு, ஃபிட்னஸ் வேறு. எஸ், பிகாஸ் ஃபிட்னஸ்னு சொல்லி நம்ம பண்ணுறது நிறையா விஷயங்கள் பயங்கர அன்ஹெல்தி, ரைட்? இன்க்ளூடிங் நாட் ஈட்டிங் ப்ராப்பர்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியாக சாப்பிட்டு, இல்லை ரா ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்டா, இல்லை சாலட்ஸ் நிறையா சாப்பிட்டா, அந்த மாதிரி திங்ஸ் விச் ஆர் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் ஃபார் certain people, like most people in today's generations, மேபி வேற ஒரு டைம் காலகட்டத்தில் அவங்க வந்து ரோபஸ்டாக இருந்தாங்க. அவங்க பொல்யூஷன் ஒன்றும் இல்லாமல் திங்ஸ் டோன்ட் ஹேவ் பெஸ்டிசைட்ஸ் இப்படியெல்லாம் இருந்தது. there was a health. அப்பெல்லாம் கொஞ்சம் ரா எல்லாம் சாப்பிட்டா your system is robust to handle it. இந்த டைமில் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் we need to know what is, so for example, கம்மியாக you eat lesser and you starve, அது எங்கே அஃபெக்ட் ஆகும்னா it will affect your GI tract, your stomach lining. Stomach lining தேஞ்சு போச்சுன்னா then you're in big trouble. It's not a small thing. நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், ஆனால் ஸ்டமக் லைனிங் இல்லைன்னா அது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் நான் எப்போவுமே பார்ப்பேன். ஸோ ஈவன் இப்போ ஏதாவது வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தால் எனக்கு அதோட ரீசன் என்ன எனக்கு தெரியும். அது வந்து ஓவரானா I don't eat too much and all. Like one thing which I hear everywhere is that I'm a foodie, and I'm not at all like that. I enjoy, like edavadhu one adu I enjoy everything, no? Okay. அந்த மாதிரி I enjoy. You give me something, I'll take one bite, but that one bite I will enjoy it. But அது புரியாம oh so you're a foodie. No, it's I'm not at all particular. நான் என்ன கொடுத்தாலும் நான் ஓகே இட்ஸ் ஃபைன் ஃபார் மீ, இப்படி தான் இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும்னெல்லாம் இல்லவே இல்லை. ஓகே. ஸோ ஐ டோன்ட் ஓவர் ஈட். நான் வந்து ஜங்க் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஐ டோன்ட் ஓவர் ஈட் ரொம்ப அப்படியெல்லாம். ஐ ஈட் லைக் அ நார்மல் பர்சன். சில சமயம் நம்மளுக்கு ஒரு கிரேவிங் வரும்ல, வடை வேணும் ஒரு கிரேவிங், அது வந்து நார்மல். ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு வரும் ஒன்ஸ் இன் அ வைல். அப்போ ஒரு ஒன்ஸ் இன் அ வைல் I'll have something. அதெல்லாம் பார்க்கும்போது பீப்புள் ஓ நித்யா நார்மலாக சாப்பிட்றாங்க, பயங்கரமாக சாப்பிட்றாங்க. It's not like that. It's normal. I am a normal person. So weight fluctuations ஏன் வருது? I find the health reason behind it. I don't starve myself. அதோட ரீசன் என்ன? தென் அது வந்து இட்ஸ் அ ஹார்மோனல். ஓகே, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஸோ இந்த டைமில் நான் இந்த டைம் ஆஃப் எடுக்கிறேன்ல, அந்த டைமில் I work on those things also. Okay. Health directionல I work. So health இருந்தா அது வந்து நம்ம மூஞ்சில தெரிஞ்சிடும், ஃபேஸில் தெரியும். ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது, ஒருத்தர் பேர் நம்ம சொன்னா, ஓகே
you say someone, whoever நீங்க யோசிக்கலாம், someone you know or someone who's popular, anything, think of their name. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மைண்டில் என்ன வரும்? அவங்க ஃபேஸ் தான் வரும், பாடி வராதுல்ல. ஆமாம், ஃபேஸ் தான் வரும் இல்லையா? உங்கள் பேர் இப்போ சொன்னால் உங்கள் ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அந்த ஃபேஸுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இந்த ஃபிட்னஸ் எல்லாம் பண்ணும்போது யூ கேன் ஸ்டார்ட் சீயிங் தட் அவங்க ஃபேஸ் அப்படியே வாடிடும். தட்ஸ் பிகாஸ் த ஹெல்த் இஸ் கோயிங் டவுன். ஸோ பாடியை பற்றி மட்டும் யோசிச்சு அந்த ஹெல்த்தை அப்படி விடுறது ரொம்ப ஸ்கேரியான விஷயம். பட் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ஆக்சுவலி ஒரு எனக்கு நான் பர்சனலாக யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அகெயின் இது வந்து யோர் ஒப்பீனியன் இல்லை. ஆல்சோ நான் சொல்கிறது ஃபிட்டாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, கிடையாது. பட் அதோட பாத் கொஞ்சம் ஹெல்த்தியான பாத்தாக இருக்கணும், யோசிச்சு பண்ணணும். ஒன்லி எக்ஸ்டர்னல் ரீசனுக்காக நான் இப்படி நான் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு சொல்லி என்ன வேணும்லாம் நான் பண்ணுவேன். ஆனால் இந்த ஷேப்பில் நான் இருக்கணுங்கிறது ரொம்ப ஹார்ஷ் அண்ட் அன்ஹெல்தி. பட் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு did you like அந்த சைட் ஆஃப் ஃபிட்னஸ்க்குள்ளே போய் did you அது இல்லை? நோ, ஐ நெவர் வென்ட் டு ஃபிட்னஸ். ஆனால் எனக்கு பாடி அவேர்னஸ் எப்போவுமே இருந்தது. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று சரியாக இல்லைன்னா ஐ நோ சம்திங் இஸ் நாட் ஓகே. why is this feeling like this, why is this process not okay, இல்லை why am I putting on weight, for example. படத்துலேயே பார்க்கும்போது நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் in my weight. So it's not weight, it's bloating. Like அது ஏன் why is it happening? So I question that. Instead of going and killing myself in the gym, I question இது it's something is impacting. அது என்னங்கிறது if you find out, and the root you can remove it off. And I will. You will. I will. No, I know I will, because I'm finding that reason and everything. So you remove that from the thing, you'll realize that நம்ம மாடர்ன் மெடிசனில் சொல்கிற மாதிரியே இல்லை. நம்ம பாடி டசன்ட் ஒர்க் லைக் தட். பாடி இஸ் connected to your emotion, connected to your mind. நம்ம என்ன நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் it has an impact on the body. பியூட்டிஃபுல். இப்போது இந்த ஹெல்த் அப்படின்ற மேட்டர் நீங்களே சொன்னீங்க தட் ஒவ்வொருத்தவங்களும் ஹேட் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ் அபவுட் யூ. யூஆர் அ ஃபுட்டி, இவங்க நிறைய பிடிச்சதை சாப்பிட்றாங்க, ஷி டசன்ட் கேர் மச் அபவுட் ஹர் செல்ஃப், அந்த மாதிரிலாம் நிறைய வெளியில் இருக்குது. ஹவ் பீப்புள் டோல்ட் யூ தட் இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அப்ரோச்சஸ் உங்கள்கிட்ட இருந்திருக்கா? இல்லை, பிகாஸ் ஐ திங்க் அவங்களுக்கு அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா அவங்க they won't approach me with it. அதை பற்றி அவங்க யோசிக்கலன்னா தான் என்ன அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தேட். ஸோ அப்படி அவங்க யோசிக்கலன்னா தான் என்ன அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் அதுதான் எனக்கு ஒரு இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஏன்னா என் சப்ஜெக்ட் ஹியூமன் இமோஷன்ஸ், ஒரு ஹியூமன் பீங்கை நம்ம எப்படி இம்பேக்ட் பண்ணுறோம், அவங்கள ஒரு திங்க் பண்ண வைக்கிறோமா, இல்லை ஒரு இமோஷனை பார்த்தா ஒரு இமோஷன் இது எவ்வளோ நல்லா இருக்குது, இது எவ்வளோ பியூராக இருக்குது, இப்படி தான் ஒரு இமோட் பண்ணணும் அப்படி திங்க் பண்ண வச்சா, இல்லை ஒரு ஹியூமன் பீங்ஸோட எவல்யூஷன், இல்லை அவங்க நம்ம அதுதான் ஏன் சப்ஜெக்ட். நான் அதுக்கு தான் இங்கே இருக்கேன். நான் அந்த பாடியை பற்றி இல்லை ஃபிசிக்காலிட்டி என் சப்ஜெக்டே இல்லை, அதுக்காக நான் இங்கே இல்லை. அதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது பண்ணுறாங்க இல்லையா. அண்ட் இட்ஸ் கிரேட், இட்ஸ் அமேசிங், இட்ஸ் சம்திங் விச் இஸ் இட்ஸ் கிரேட். பட் என் சப்ஜெக்ட் அது இல்லை. நான் இங்கே இருக்கிறது வேற ஒரு ரீசனுக்காக. அண்ட் அது இட்ஸ் அபவுட் like emotion, it's about heart, it's about evolution, life and soul, these things. So அந்த ஸ்பேஸில் நான் ஒரு இம்பேக்ட் பண்ணா my job is done. இது எனக்கு it is not even a part of my work. Okay. அப்படி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி வர்றவங்க தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வேலை பண்ணும்போது ஐம் ஆல்வேஸ் வெரி வெரி இன் கிரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் மை டீம். பிகாஸ் அவங்க
ஒரே வேவ் லென்த்ல இருக்காங்க. அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இட்ஸ் நாட் ஈவன் அ தாட் ஃபார் தெம் ஆர் ஃபார் மீ. ஸோ we are all happy. We know that அதுக்கு மேலே இவங்க வந்து அந்த இது இல்லைன்னு தெரியுது. ஓகே, இட் இஸ் அ பிளெஸிங் ஃபார் யூ தட் people எந்த இன்டென்ஷனில் உங்ககிட்ட வராங்க. இட் இஸ் நெவர் மச் அபவுட் த லுக்ஸ். இட் இஸ் ஒன்லி அபவுட் த லைஃப் அண்ட் சோல் தட் யூ கேன் கிவ் டு த கேரக்டர் தட் தே ஆர் அப்ரோச்சிங் ஃபார். எஸ். இப்போது நம்ம அந்த ஹெல்த் அண்ட் அந்த சாப்பாடை பற்றி பேசுகிறப்போ யூ செட் சில விஷயங்கள் நீங்கள் ஜங்க்கெல்லாம் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்ற ஆள் கிடையாது. அண்ட் ஐ ஆல்சோ நோ தட் நீங்கள் பரோட்டா அவ்வளோவா சாப்பிட்ற பர்சன் இல்லை. பட் இந்த தலைவன் தலைவியில் யூ ஹேட் டு ஈட் ப்ராப்ளம். ஐ ஹேட் டு ஈட் பரோட்டா. அந்த ஷார்ட்டில் சாப்பிட்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன் தெரியுமா. ஆஃப்டர் சம் மேபி 15-20 years நினைக்கிறேன். பரோட்டா நோல் ஐ won't eat. சில விஷயம் ஐ ஃபெல் இட்ஸ் அன்ஹெல்தி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் like sodas. நான் 15 yearsல நான் ஏதோ ஒன்று படித்தேன் எங்கேயோ about foods which are not food. அண்ட் அவங்க எனக்கு அது ரொம்ப இம்பேக்ட் ஆச்சு. அந்த வேர்ட் அவங்க யூஸ் பண்ணது ஃபுட் லைக் சப்ஸ்டன்சஸ். ஓகே, they're not food like substance. I was 14 or 15, பட் நான் படிச்சப்போ it made sense to me. Okay. And I looked at that Coke and I said, that's true, this is not food. Food na it has to have a quality. அதுல ஒரு எனர்ஜி இருக்கு. அது எனர்ஜி இருக்கணும். அதை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எனர்ஜி வரும். நம்ம இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு பாய்சன் மாதிரி இருக்கிறது சாப்பிட்டா அது உள்ளே போய் அது பாய்சன் தான் ஆகும். ஸோ த டேர்ம் ஃபுட் லைக் சப்ஸ்டன்சஸ் மேட் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் மீ. ஸோ அப்பத்துலேருந்து நான் எப்போவுமே ஐ பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு அது தோணும் ஒன்று சாப்பிடும்போது, this is not food, it's like it's just டேஸ்ட்டுக்காக இருக்கிற விஷயம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படி நான் வந்து ஜென்ரலாக அவாய்ட் பண்ணிடுவேன். ஈவன் ஐ டோன்ட் லைக் அண்ட் எனக்கு அந்த அஃபினிட்டி இல்லை. ஓகே. பப்படம், என்ன சொல்கிறது, கொண்டாட்டம், அந்த மாதிரி திங்ஸ், பிக்கிள், இதுக்கெல்லாம் எனக்கு அஃபினிட்டியே இல்லை. எனக்கு ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் ஃபீல் திஸ் இஸ் doing anything for my body, like அந்த மாதிரி. What's your most favorite food? Dal and rice. Babbuwa. Okay, so back to பரோட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் அங்கே தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சொன்னேன், ஆஹா நான் பரோட்டாவே டச் பண்ணாமல் இருக்கிறவ தெரியுமா இந்த படத்தில். நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும், உங்களுக்காக வெஜிடேரியன் குருமாலாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னெல்லாம். ஓகே ஃபைன் சொல்லி சாப்பிட்டா இஸ் லைக். ஆனால் மதுரையில் இருக்கும்போது I had a few times பரோட்டா. ஓகே, ஐம் ஹியர், லெட் மீ என்ஜாய் இட் ஃபார் சம். பட் அகேன் அதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஹேவ். இந்த படத்தில் இன்ஃபேக்ட் அப்போ வெஜிடேரியன் ரொம்ப நாளாக ஐ வாஸ் வெஜிடேரியன் அண்ட் ஐ ஹவ் நாட் ஈட்டன் நான்வெஜ். அண்ட் என்னை வந்து ஒரு சீன் இருக்குது, நான் வந்து சாப்பிட்ற சீன். அதில் மீன் மண்டை கறி அது கொடுத்தாங்க தெரியுமா. அந்த மண்டையை அப்படியே எடுத்து உறிஞ்சு சாப்பிட்டுடுங்கன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் லைக், ஆஹா. தென் லைக் வெஜிடேரியன் இல்லை மேடம், ஷுட் பி. சரி போங்க சாப்பிட்றேன், பரவாயில்ல. லைக் ஐ ஆக்சுவலி ஏட் தட் நார்மலி. Are you a like vegetarian from birth? Not from birth, but I turned vegetarian. Okay. But you gave up. சரி பரவாயில்ல, நம்ம இவ்வளோ நாள். பட் நான் நான்வெஜ் சாப்பிடும்போது கூட நான் மண்டையெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா ஃபிஷ் ரைஸ் நீங்கள் சாப்பிட்றது பார்த்தா நான் வந்து சென்டரில் மட்டும் எடுப்பேன். சைடு இது அது போன்ஸ் எல்லாமே நான் வச்சுட்டு ஐ ஈட் ஒன்லி வாட் ஐ ஈட். ஆல்வேஸ் சம்மன் வில் டேக் அண்ட் ஈட் த ரெஸ்ட். அவ்வளோ. ஸோ ஃபார் மீ அந்த மண்டே எடுத்து சாப்பிட்றதெல்லாம் இஸ் லைக் ஐ வுட் நெவர் டூ இட். பட் ஃபிலிமில் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் அது. Wow. So you would do anything அந்த ஒரு கேரக்டர். ஈவன் திருச்சிற்றம்பலம்ல அந்த எள்ளு I was eating, remember? எப்படிடா சாப்பிடுறதுன்னு சொல்லுது. I was pure vegetarian at that time. அப்பதான் அந்த எள்ளு கொடுத்தாங்க. லைக் ஆஹா. ஓகே, ஸோ அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ணுது. ஸோ இது நம்ம கொஞ்சம் பவுண்டரிலேருந்து புஷ் பண்ணா கூட நம்ம பண்ணுவோம் இல்லை? அதை எல்லாரும் பண்ணுவாங்க. ஆல் ஆக்டர்ஸ் டூ இட். ஐ ஹவ் சீன் பியோர் வெஜிடேரியன்ஸ், லைக் அவங்க நான்வெஜ், அட்லீஸ்ட் நான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன். பியோர் வெஜிடேரியன்ஸ் நான் சாப்பிட்றது பார்த்துருக்கேன். லைக் எக் அண்ட் ஆல் தேவ் ஈட்டன்.
they do actorsனா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தே தான் இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ ஆர்ட் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோட டெஸ்டினி உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்ட் யா, பிகாஸ் ஐ கேன் சி அந்த ஒரு ட்விங்கிள் வருது கண்ணில் வென் யூ டாக் அபவுட் வாட் எவர் யூ ஆர் என்ஜாயிங். அந்த அந்த பண்ணுற வேலை மேலே எவ்வளோ ஒரு நேர்த்தி, எவ்வளோ ஒரு ஆசை, எப்படி எனக்கு அது ரைட் வேர்ட் போட தெரியல. ஆக்சுவலாக வேலை மேலேன்னு இல்லை, நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா நம்ம பண்ணுற விஷயம் என்ன, அந்த வேலை என்ன, அந்த ப்ரொஃபஷனோட பேர் என்ன, நம்ம என்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறோம், அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக செகண்டரி தான். ஓகே. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா த்ரூ தட் வேலை நம்ம லைஃப்பை எந்த மாதிரி நம்ம வாழுறோங்கிறது தான் ஆக்சுவலாக ப்ரைமரி. ஓகே. ஸோ இப்போது ஒருத்தருக்கு வேறு வேறு வெஹிக்கிள் இருக்குல்ல. ஒருத்தருக்கு இந்த கார் இருக்குது, அந்த கார் இருக்குது, யாருக்கோ ஒரு ஆட்டோ இருக்குது, யாருக்கோ ஒரு பைக் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் வேறு வேறு வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நம்ம அதை எடுத்து எவ்வளோ அழகாக நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், எவ்வளோ நல்லா நம்ம போகிறோம், எப்படி நம்ம அதை பார்த்துக்கிறோம், எங்கே எந்த டைரெக்ஷனில் நம்ம போகிறோம், நம்மளுக்கே தெரியுமா நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோன்னு. அது தெரியலன்னா ஃபஸ்ட்டு நிறுத்தி கொஞ்சம் யோசிச்சு ஜிபிஎஸ் போட்டு இல்லை நம்மளே எங்கேயாவது பார்த்து சைன்ஸ் எல்லாம் பார்த்து எங்கே நம்ம போகிறோங்கிறது தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் இட்ஸ் அ வே ஆஃப் டூயிங். என்ன இந்த எது வேணால் எந்த வெஹிக்கிள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எனக்கு கொடுத்த வெஹிக்கிள் இது ஆர்ட். அண்ட் ஆர்ட் இஸ் a beautiful thing. Okay. Because ஆர்டிஸ்டாக இருந்தால் தான் ஒரு க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு இட்ஸ் அ கனெக்ஷன் டு சம்திங் ஹையர் தென் ஆர் செல்ஸ். அப்போ தான் க்ரியேட்டிவிட்டி வரும், அந்த ஃப்ளோ ஆகிறது. அது என்ன எனி க்ரியேட்டிவ்னா ஈவன் ஒரு ஆஸ் அ லாயர் யூ கேன் பி க்ரியேட்டிவ். யூனோ creativity is not just using colors or something. Okay. You know, creativity na to connect to something bigger and make something new happen. அங்க யூனிக்கா பண்றது ஒரு விஷயம் அங்க நடக்கும்ல, அது இட் கேன் பி இன் எனி ஃபீல்ட். பட் ஆர்ட் இஸ் லிட்டில் ஈஸியர், யூ நோ, டு டூ தட். யா, to bring out new things, different perspectives, different colors, ellame eduthu varalam, and to forget yourself and do something beautiful. Yeah, to get lost in something and be happy about it. That's right. Yeah. But enakachu vandu இந்த கேரக்டரோ இல்லை ஏதோ ஒன்று ஷூட் பண்ணுறப்போ யூ ஜஸ்ட் கெட் இன் டு இட் ஸோ மச் தட் இதுக்கப்புறம் நித்யாவாக போகிறதுக்கு வந்துட்டு இது நல்லா இருக்குது, இது கொஞ்சம் நான் உள்ள உட்காந்துக்கிறேன், திஸ் இஸ் நைஸ், திஸ் இஸ் கம்ஃபர்டபுள், திஸ் இஸ் சம்திங் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குன்ற மொமெண்ட்ஸ் இருந்திருக்கா லைஃப்பில்? No, that is only me. That is only Nithya. There is nothing like that. Ulla porduna, you're not going into something which is not you. Very true, very true. Going into your own like self. Yeah. ஓகே. இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா இல்லை ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ஸ்டார் அப்படின்னா தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் வி ஒரு எக்ஸ்டர்னலாக வரைஞ்சி வச்சுருக்கோம், இல்லை எழுதி வச்சுருக்கோம். இவங்க எப்படி இருப்பாங்க, இந்த காரில் வருவாங்க, இவங்களுக்கு இத்தனை அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, இவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்கும், அப்படி எக்ஸ்டர்னலாக ஒன்று இருக்குல்ல. இந்த வேலைகள் இவங்க செய்ய மாட்டாங்க, இந்த வேலைகள் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க. பட் உங்களை பார்க்குறப்போ, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வச்சு கேட்குறப்போ, I also heard you wash your own clothes when there's no house help or your like second thoughts இல்லாமல் you're able to do things for you. எனக்கான வேலையை நான் இண்டிபெண்ட்டாக பண்ணணும், நோ மேட்டர் வாட் அப்படின்ட்டு. ஸோ என்னைக்காவது தோணியிருக்கா நம்ம ஒரு ஸ்டாரா? ஏன்னா உங்கள் அப்பா வந்து நீங்கள் துணி துவைச்சிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்துட்டு யாரும் இதை நம்ப மாட்டாங்க, நித்யா இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒன்று சொன்னாங்க. ஸோ இது நான் நம்மளுக்குமே கேட்குறப்போ நிச்சயமா அவங்க இதை பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் தருது. என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஒரு ஸ்டார், நம்ம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், வாட் ஆர் வி டூயிங் அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக் அ ஸ்டார், ஐ ஃபீல் லைக் நித்யா. இல்லையா? ஓகே. எனக்கு இப்போ நான் ஐ எம் நித்யா, நோ, ஐ எம் நாட் ஸ்டார் ஃபார் மீ. ஓகே. அந்த ஒரு பபிள்குள்ள இல்லையா? மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க ஏதாவது நினைக்கலாம். ஐ டோன்ட் ஈவன் ஃபீல் லைக் ஆக்ட்ரஸ், ஐ ஃபீல் லைக் நித்யா, தட்ஸ் ஆல். ஸோ அந்த செப்பரேஷன் எனக்கு கிளியராக எனக்கு தெரியும். லைஃப் என்ன,
இதெல்லாம் வந்து இட்ஸ் த அவுட்டர் சர்க்கிள். அது அவுட்டர் சர்க்கிள். பட் வாட் இஸ் லைஃப், வாட் இஸ் த இம்பார்ட்டண்ட், அந்த இம்பார்ட்டண்ட் சர்க்கிள்குள்ள என்ன இருக்கு, தட் இஸ் ஐ லிவ் இன் தட் ஒன். ஓகே. யா. அதுக்கப்புறம் வெளியே போனால் தட் இஸ் அவுட் சைடு, யூனோ. ஸோ யா, ஐ லிவ் லைஃப் நார்மலி. லைக் நான் இப்போது முன்னாடி இதுக்கு பண்ணுற முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படி தான் ஐ லிவ் த சேம் வே. There's no big change அந்த மாதிரி. There's no big change. Okay. There is more comfort, there is more better environment, right? அதெல்லாம் இருக்கு. It makes me happy, that's all. There is more freedom. You know, I have more financial freedom. So the good things are there. But லைஃப்லேயே ஒரு அந்த மாதிரி ஒன்றும் நத்திங் ஹஸ் சேஞ்ச்ட். ஓகே. நிறைய இடத்துல வந்து நித்யா ட்ராவல் எவ்வளோ பிடிக்கும்ன்றத நிறைய சொல்லியிருக்கீங்க. ஐ வாண்ட் ட்ராவல். ஐ திங்க் தேர் இஸ் நோ ஒன் இன்டர்வியூ தட் you've not mentioned about how much you love travel. Really? I think so, because travelன்றது I think அது நிறைய என்கிட்ட கேக்குறாங்க. They ask me, so I have to talk about it. So people, is it like அப்ப நாங்க நினைக்கிறோமா உங்களுக்கு travel பிடிக்கும்னு, இல்ல நிஜமாவே உங்களுக்கு travel பிடிக்குமா? Of course I'll enjoy. But கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இப்போ I don't feel that way. Like அந்த டைம்ல லைக் கொஞ்சம் யங்கராக இருக்கும்போது பயங்கர லைக் சர்ச்க்கு நடுவில் இருக்கும்போது யூ வில் ஃபீல் லைக் ட்ராவலிங் அண்ட் ஸ்டஃப். பிகாஸ் அது தேடுறது இல்லையா, சர்ச்சிங் யோஸ் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கோம். ஸோ you want to just go somewhere and see everything. And I'm more settled now, so I don't feel அந்த மாதிரி that I do travel, but less, you know, yeah. But I do travel once in a while, Anna. I travel for long periods of time. Like எவ்வளோ தோராயமாக எவ்வளோ நாட்கள் போவீங்க? Like month, you know, month and a half, like that. You travel. Yeah. Any companion? யார் கூட friends கூட போவீங்களா? No, I go alone. And you enjoy that? Alone. I do enjoy that. Yeah. But any point இப்போ உங்களுக்கு தோணுதா that you want a companion in life? இப்போ தோணுதா? இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் நெத்தக்கு அப்படி தோணுதா? இப்போ no, I have felt it. அது தோணியிருக்கானா? Yes, of course. But இப்போ no. இப்போ what is your state of mind regarding this status of being or single illa together with someone? Together, yeah. The state of mind is that it's not the most important subject of life, and அது வந்து I've understood எனக்கு அந்த சப்ஜெக்ட்னா எனக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறது இஸ் வெரி கிளியர். அண்ட் அதெல்லாம் if it happens on its own. But சில other subjects are taking over now, which is priorities are changing. Priorities are அப்படி சொல்ல முடியாது. What I'm saying is that அந்த ஒரு desperate or search has gone. But லைஃப்ல ஒரே ஒரு விஷயம் ஃபுல் டைம் நம்ம வந்து யூனோ ஃபுல் லைஃப்பில் இருக்க முடியாது. ஸோ இந்த மோமெண்ட்டில் வேறு சர்டன் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், சர்டன் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங், அதெல்லாம் நடக்குது. ஸோ அது இப்போ இட்ஸ் டேக்கிங் ஆஃப் as a central attention of mine is going there. And I look forward to first exploring and becoming the best version of myself. Beautiful. I look forward to that because till now I thought that, you know, that other pursuit was more important. But now I've like, let me first become a good version of myself that you know, and then it will happen, you know. Okay. இவ்வளோ பேசுனதில் I could feel that amidst the chaos there's some stillness within you now. Do you feel that way? Yeah. Le? It's always stillness, yeah. Inside. Yeah. Okay. இப்போ லாஸ்ட் ஆன்சர் சொல்லும் போது கூட ஐ ஃபெல்ட் தட் வே, பட் நவ் ஐ டோன்ட். இப்போ அது இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஹாவ் யூ ஹேட் ஹார்ட் பிரேக்ஸ் ஆர் hurt in a romantic relationship? And every single time.
Why? And repeatedly. No? Obviously, which is why I'm not with someone right now. Yeah. But yeah, of course. All of that is the அதெல்லாம் தான் இப்போ இந்த தாட்க்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. It teaches you, oh, what did I believed this, oh, this person was not this at all, oh, so இப்படியும் இருக்காங்க, oh, so they are acting, oh, wow, that's interesting, oh, this person's intention is not even pure, this person is trying to use me, this person is trying to use all that பார்த்து வரும்போது you finally realize, oh, so what I'm searching itself is wrong. So the thought, the and the realization வந்து நம்மளை பற்றி மட்டும்தான் இருக்கணும். You can't keep talking about other people, it's a waste of time. அவங்கள பற்றி எல்லாம் பேசி அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, yes, but we learn something out of it, but then you have to leave it. அது வந்து it's a waste of time. You have to think, so what am I doing wrong? ஓகே, இப்போ அந்த சர்ச்சிங்கே இல்லை, அது இவென்ச்சுவலி நடக்கும் இல்லை நடக்கும். You want it's not a thought. Yeah, like இது நடக்கணும். It's not like in the background continuously, you know. ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா. இப்போ அது கேட்கல. ஆமா. ஓகே, ஸோ இப்போ நிறைய அதர் விஷயங்கள் லைஃப்பில் முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. தேர் டேக்கிங் த ஃப்ரண்ட் சீட். அண்ட் இப்போ தலைவன் தலைவி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் யூஆர் ஆன் a spree of promotions here and there போயிட்டு இருக்கோம். You doing your job and receiving a lot of love, of course, from a lot of people. நல்லா இருக்குல்ல இப்போ? People, yeah, actually I'm happy. Good. Are you really happy from within? What other ways there of being happy? Like, yeah, that's the only way, you know. வெளியே மட்டும் இப்போ இது நல்லா ஓடி இருக்கு, இது வந்து இவ்வளோ மில்லியன் வியூஸ் இருக்குன்னா இட் வில் கம், பட் இட் வில் கோ ஆல்சோ. For sure. Yeah. Happy means whether it's 2 million or 3 million or whatever, or 0 million, you're still happy. Whatever million, you still stay in the heart. That matters. Yeah. We still remember Ganga, we still remember Tara, we still remember every other characters that you played. So I think that's the biggest win இப்போ. And அதை தாண்டி ஒரு பர்சனாக I think people ஒரு ஆக்டரை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த இம்பேக்ட் என்ன நான் நினைக்கிறேன்னா, அவங்கள அந்த கேரக்டராக மட்டும் இப்போ தாரா ஒரு அரசி அப்படி மட்டும் பார்க்காம இப்போ நித்யாவை அவங்கள பார்க்குறாங்க. அண்ட் பீப்புள் லைக் யூ ஆல்சோ ஃபார் who you are as a person and what takeaway we can have from you அப்படின்றதையும் we're looking forward. So it's a good thing. I appreciate that. Thank you. Thank you. And I think it was a real good conversation. It really was. Yeah, thank you. நிறைய விஷயங்கள் பேசணும். We like circle up. But more than anything, I think it really flowed, like energy wise, you know, it really flowed, and it was a very, very nice conversation. And you're 50% part of that reason why that happened. Thank it's true. you. It's Yes, true. yes. Yeah. It's great talking to you. நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தேன் இந்த கான்வர்சேஷனுக்கு, and I'm fully satisfied. Thank you. I'm happy to hear that. Thank you. உங்களை நான் கஷ்டப்பட்டு சேர்ல உட்கார வச்சு கால் இப்படின்னு அன்கம்ஃபர்டபிளா இந்த இல்லாம சோஃபா நீங்க கொடுத்தீங்கல, அங்கதான் I'm telling you, the flow வந்து இதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. Thanks pa. I was happy. If I'm comfortable, then I'm good. You make me sit in a chair, then I'm like, something doesn't flow. Now see, so happy. It just flowed like It that. just flowed. Yeah. Okay. Thanks to you so Good much. decision on the sofa. Thank you guys. Well done. Yeah. Thank you. Thank you. All the very best. Thank you. மீண்டும் ஒரு முறை ஒரு சூப்பரான ஒரு இதில் நம்ம மீட் பண்ணுவோம். Yes. படம் பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். You'll enjoy it. ட்ரெய்லர் பாட்டு அது இதுன்ட்டு எவ்ரிதிங் இஸ் லைக் வெரி ப்ராமிசிங். Yeah. ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் நித்யா ஆல்சோ அண்ட் ஆல்டுகெதர் இந்த ஃபில்மே சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்கு. Yeah. டெஃபினட்டா ஃபில்மோகிராஃபில ஒரு புது ஒரு கலர், நீங்க சொன்ன மாதிரி ஒரு நியூ ஷேட். இட் Exactly. wonderful. Yeah. We will love it for sure. Yeah. படம் பார்த்துட்டு சொல்கிறோம். Thank you. Thank you. Bye. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.
Chennai Silks Aadi sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.